ஏய் காலங்காத்தாலேயே உங்கள் அண்ணன் மட்டையை கிடக்குறானம்மா என்ன நோய் பாட்டு வா. அண்ணே வணக்கண்ணே. சார் வாங்க 12 மணிக்கு தானே கடை திறப்பீங்க, என்ன இந்நேரத்துலேயே பட்டை போட்டு கிளம்பிட்டீங்க? நம்மளை நம்பி ஒரு ஊரே இருக்கு, போய் பார்க்கணும்ல. தொழில் பக்தி. ஏய் ஒயின் ஷாப் கேசியர் வந்திருக்காரு, கொஞ்சம் கவனி. தம்பி கூலிங்க ஒரு ஜூஸ் எடுப்பா. கூலிங் இல்லைங்க, கூலிங்கோட வேணா 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும். எக்ஸ்ட்ராவா? ஏங்க என்னங்க 20 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாரு? ஏனுங்க எக்ஸ்ட்ரா வாங்குறது தப்பா? ஜூஸே வேணாம், ஒரு கிலோ வெங்காயத்தை போடு. நம்மகிட்ட இல்லைங்க. ஏங்க வெங்காயம் தான் இருக்குல்லங்க, பழைய ஸ்டாக்குங்க. அப்போ தக்காளியாவது கொடு. நான் 1 கிலோ வெங்காயம். யோ நான் வெங்காயம் கேட்டு இல்லைன்னா இப்போ எப்படியா வந்துச்சு? அவர் ரெகுலர் கஸ்டமர். எல்லாம் போட்டிங்களா? சரி பில்லை கொடுங்க. என்னையா எல்லாத்துலேயும் 10 ரூபா எச்சா போட்டிருக்க? அப்போ உங்கள் கடையில் இல்லை பரவாயில்ல, கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி கொடு. 10 ரூபாய்ங்க. ஏப்பா இவ்வளோ வாங்கியிருக்கேன், ஃப்ரீயாக கொடுக்க மாட்டியா? 10 பேர் வந்தாலும் டம்ளராது ஃப்ரீயாக தருவீங்களா? 10 ரூபாவில் என்ன இருப்போது? சார் சரக்கு தயாரிக்கிறவன் பணக்காரனா இருக்கான், அதை விற்கிறவனும் பணக்காரனா இருக்கான், குடிக்கிறவன் வேணாலும் பணக்காரனா இருக்கானா?